ஹலோ எவ்ரிவான், நான் சத்யா அண்ட் வெல்கம் டு சத்யா டிசைன்ஸ். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம்னா, கிட்ஸுக்கு ட்ரௌசர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ட்ரௌசர் வந்து 6 மந்த்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற பேபிஸ்க்கு வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக்கை வந்து 4ஆ மடித்து போட்டுட்டு, ஒரு 1 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். இந்த லைன் வந்து எதுக்குன்னா, மேலே வந்து நம்ம பெல்ட் வந்து ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதுக்காக வந்து இந்த 1 1/2 இன்ச் வந்து நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரௌசரோட லென்த் வந்து மார்க் பண்ண போகிறோம். பேபிஸ்க்கு வந்து பெல்லி பாட்டம் இருக்குல்ல, அதாவது குழந்தைங்க பேண்ட் எங்கே வியர் பண்ணுவாங்களோ, அங்கேருந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து ட்ரௌசர் எவ்வளோ லென்த் வேணுமோ, அந்த லென்த்தை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. லென்த் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா வந்து, அதுக்கு கீழே வந்து நம்ம பாட்டம் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது உங்கள் பேபிஸோட ஹிப் ரவுண்ட் வந்து நமக்கு வேணும். இங்கே வந்து நம்மளோட ஹிப் ரவுண்டு தான் மார்க் பண்ண போகிறோம். உங்கள் குழந்தையோட ஹிப் ரவுண்ட் என்ன வருதோ அதை 4ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1.5 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹிப் ரவுண்டு வந்து உங்கள் பேபிஸோட ஹிப் ரவுண்ட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த 1.5 வந்து ஈஸ் ப்ளஸ் 1/2 இன்ச் சீம் வந்து ஸ்டாண்டர்ட், எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிராச் டெப்த் வந்து மார்க் பண்ண போகிறோம். கிராச் டெப்த் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஹிப் ரவுண்ட் டிவைட் பை 4 பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து 2.5 இன்ச் வந்து ஹீஸ் ஆட் பண்ணோம்னா போதும். அதை எங்கே நம்ம மார்க் பண்ணணும்னா, நம்ம டாப் ஃபோல்டுக்கு வந்து 1 1/2 இன்ச் கொடுத்தோம்ல, அந்த லைனில் இருந்து அதுக்கு கீழே வந்து உங்களோட ஹிப் ரவுண்டு டிவைட் பை 4 ப்ளஸ் 2.5 இன்ச் வந்து ஹீஸ் வந்து ஆட் பண்ணி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. கிராச் டெப்த் வந்து எங்கே முடியுதோ அங்கே வந்து வித்தில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லைன் மேலே வந்து 6 மந்த் டு 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற பேபிஸ்க்கு வந்து 2.5 இன்ச் வந்து வைங்க. 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற பேபிஸ்க்கு வந்து 3 இன்ச் வந்து இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். எவ்வளோ வருதோ அந்த சேம் மெஷர்மெண்ட்டை கீழே வந்து பாட்டமில் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 2 பாயிண்ட்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே பாட்டமில் வந்து ஒரு 1 1/2 இன்ச் வந்து இன்சைடு தள்ளி இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 2 பாயிண்ட்ஸையும் வந்து ஸ்கேலை வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரௌசர் பேண்ட் வந்து கட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், நம்ம வந்து பேட்டர்ன் வந்து இப்போ போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிராச் டெப்த் வந்து ட்ரா பண்ணோம்ல, அங்கே வந்து ஆர்ம் ஸ்கேலுன்னு வந்து நான் எப்படி வந்து அலைன் பண்ணி வைக்கிறேனோ, அதே மாதிரி வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரா பண்ண லைன் மேலேயே வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த இடத்துல நான் எப்படி வந்து கிராஸாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேனோ, அதே மாதிரி வந்து நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புதுசா ட்ரா பண்ண லைன் மேல தான் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுக்க போறோம். பாருங்க, நான் மார்க் பண்ண லைன் மேலேயே வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து எலாஸ்டிக் கால்குலேஷன் பார்க்கலாம். எலாஸ்டிக் வந்து எவ்வளோ எடுக்கணும்னா, வெஸ்ட் ரவுண்ட் -3 இன்ச் பண்ணி எவ்வளோ வருதோ அத எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கட்டிங் பார்ட் வந்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரவுசர் பேண்ட்டை எப்படி வந்து ஈஸியா ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து கீழ டவுன் ஃபோல்டுக்காக நம்ம 1 1/2 இன்ச் குடுத்தோம்ல, அத ஃபுல்லா வந்து இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது 1 1/2 இன்ச் ஃபுல்லா வந்து ஃபோல்டு பண்ணிட்டு, அதுக்கப்புறமா 1/2 இன்ச் மட்டும் இன்சைட் இந்த மாரி தள்ளி ஒரு ஸ்டிச் வந்து குடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் பார்ட் ஒண்ணு, பேக் பார்ட் ஒன்னுன்னு சொல்லிட்டு நமக்கு 2 பார்ட் கிடைக்கும். 2மே வந்து இந்த மாரி வந்து டவுன் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு, நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கிராஸிங்கா ஒரு லைன் ட்ரா பண்ணோம்ல, அதோட எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து இந்த மாரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 பார்ட்டுமே வந்து ரைட் ஆன் ரைட் அலைன் பண்ணி வச்சு, கிராட்ச் வந்து மார்க் பண்ணோம்ல, அந்த கிராட்ச் வந்து நம்ம 1/2 இன்ச் குடுத்த சீம் அலவன்ஸ்லயே வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போறோம். நம்ம குடுத்த 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் இருக்குல்ல, அத கரெக்ட்டா வந்து இந்த மாதிரி மொத்தம் மார்க் பண்ணிட்டு, ஒரு 2, 3 ஸ்டிச்சஸ் வந்து இங்க எக்ஸ்ட்ராவே வந்து போட்டுக்கோங்க.
ஏன்னா, பேபீஸ் வந்து நெறைய விளையாடுவாங்கல்ல, அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிட்ச் மட்டும் போட்டிருந்தீங்கன்னா பிரிஞ்சு வந்துரும். ஒரு 2, 3 ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கும். பாருங்க, நான் 2 சைடுமே வந்து கிராச் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்ப வந்து ஃபேப்ரிக்க வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து சென்டர் வந்து நல்லா அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 லெக் பார்ட்ஸையும் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு, கரெக்ட்டா அலைன் பண்ணி சென்டர் எல்லாம் மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. நான் எப்படி சொன்னேனோ, அதே மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணிட்டே வந்திருந்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து மேட்ச் ஆகும். இப்ப வந்து இந்த மாதிரி வந்து வி ஷேப்ல வந்து ஸ்டிச் பண்ணவே கூடாது. இப்படி வந்து 2 லெக்கையும் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சு, நம்ம குடுத்தோம்ல 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ், அந்த சீம் அலவன்ஸ்லயே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இந்த இடத்துலயும் வந்து ஒரு 2, 3 ஸ்டிச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. பாருங்க, நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். அவ்வளோதான், நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட ட்ரவுசர் பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வெஸ்ட் கிட்ட வந்து பெல்ட் வந்து ஸ்டிச் பண்ண போறோம். மேல வந்து நம்ம 1 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா குடுத்தோம்ல, பெல்ட் ஸ்டிச் பண்றதுக்காக. அந்த 1 1/2 இன்ச் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 இன்ச் மட்டும் இன்சைட் இந்த மாரி ஃபோல்ட் பண்ணிட்டு, ஸ்டிச் பண்ணிட்டே வரப்போறோம். ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டார்ட்டிங்கில வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு, எண்ட வந்து முடிக்கும்போது, சென்டர்ல வந்து ஒரு 2 இன்ச் வந்து கேப் விட்டு முடிங்க. ஏன்னா, அந்த கேப்ல தான் நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ண போறோம். பாருங்க, நான் பெல்ட் வந்து 1 1/2 இன்ச் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இங்க இருக்கிற கேப் வழியா வந்து நம்ம எலாஸ்டிக்க வந்து இன்சர்ட் பண்ண போறோம். நம்ம எப்பவுமே வந்து பேண்ட்டுக்கு வந்து நாடா வந்து போடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் வந்து இந்த பிளேஸ்ல வந்து எலாஸ்டிக்க போட்டு, ஒரு சைடு போட்டு எடுத்துட்டு, இன்னொரு சைடு வந்து வெளிய எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக் போடும்போது கொஞ்சம் கவனமா போடுங்க. ஏன்னா, மிடில்ல வந்து இந்த எலாஸ்டிக் வந்து டர்ன் ஆகி ரோல் ஆகிற வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. ஸோ, நம்ம எப்படி போட ஆரம்பிச்சோமோ, அதே மாதிரி போட்டு, இன்னொரு சைடு வந்து இந்த மாரி வந்து வெளிய எடுத்துக்கோங்க. வெளிய எடுத்ததுக்கு அப்புறமா, இந்த மாதிரி வந்து ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு 2, 3 டைம்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எலாஸ்டிக் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ ட்ரவுசர வந்து நம்மளோட கையில எடுத்து நல்லா இந்த மாதிரி வந்து இழுத்து இழுத்து விட்டு, ஃபேப்ரிக் வந்து எல்லா பிளேஸ்லயும் வந்து ஒரே மாதிரி ஈவனா இருக்கிற மாரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2 இன்ச் வந்து கேப் விட்டோம்ல, அந்த 2 இன்ச்ல வந்து ஸ்டிச் பண்ண போறோம். இங்க ஸ்டிச் பண்ணும்போது எலாஸ்டிக் மேல படாம ஸ்டிச் பண்ணணும். ஃபேப்ரிக் மேல மட்டும் ஸ்டிச் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. எலாஸ்டிக் மேல ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா, அது அப்படியே அதே பிளேஸ்ல வந்து ஸ்டக் ஆயிரும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்ப வந்து எல்லாமே இந்த மாரி அலைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, எலாஸ்டிக் வந்து ஃபேப்ரிக்கோட வந்து அட்டாச் ஆகணும்ல, அதுக்காக சென்டர்ல வந்து ஒரு ஸ்டிச் வந்து குடுக்க போறோம். பாருங்க, நான் சென்டர்லயே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். நம்மளோட ட்ரவுசர் பேண்ட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரவுசர் வந்து நீங்க 6 மந்த்லேருந்து 10 இயர்ஸ் இருக்கிற பேபீஸ்க்கு வந்து நான் எப்படி சொன்னேனோ, அதே மாதிரி வந்து நீங்க ஸ்டிச் பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா அழகா வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல வந்து மீட் பண்ணலாம்.